covenants, promises and revelation for 2025 for the 2020 world. முழு உலகத்திற்கும் 2025ஆம் ஆண்டுக்கான உடன்படிக்கைகள், வாக்குத்தத்தம் மற்றும் வெளிப்பாடுகள். Don't be afraid of what the Lord has told, because it is for the world and it is for us different. அதாவது கர்த்தர் சொல்ல போகிற காரியங்களை கேட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். உலகத்திற்கும் நமக்கும் வித்தியாசமானவை. Yes, for the world a very critical year for India, especially even for Germany, United States and Israel. உலக நாடுகள் எடுத்து பார்க்கும் பொழுது இந்திய தேசத்திற்கு இது மிக ஒரு மோசமான வருஷமாகவும், குறிப்பாக விசேஷமாக ஜெர்மனி நாடு, அமெரிக்க ஐக்கிய நாடு மற்றும் இஸ்ரவேலுக்கும் இது கொஞ்சம் மோசமான ஆண்டா இருக்கும். Is a lot of confusion. அநேக குழப்பங்கள் உண்டாகும். The entire world in confusion because of its leaders. அதாவது அந்தந்த தேசங்களில் அவருடைய தலைவர்களினால் அங்கே குழப்ப சூழ்நிலை ஏற்படும். Do you know one thing? What is the example of what I am telling? உங்களுக்கு நான் சொல்லுகிறதனுடைய ஒரு விஷயம், உதாரணமா உங்களுக்கு என்ன தெரியுமா? I will come back later, but I try to tell you, it is because of two men. A great war is going continually between Ukraine and Russia. It's because of two leaders. One Ukraine Zelensky, another Russia's Putin. That's all. The war is between these people's ego. அதாவது இன்றைக்கு உலகத்தில் தொடர்ந்து யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற உக்ரைன் மற்றும் ரஷ்யா நான் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு தேசத்திற்குமாக அல்ல, ரெண்டு நபர்கள் தான். இவங்க ரெண்டு நபர்களுக்குள்ள இருக்கிற நான் சுயம் என்கிற அகங்காரத்தினால் நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. That is a sign. Don't think, oh, the world will not end, no problem will come. If all the world leaders collide each other, the world war will suddenly happen. Don't mistake me, I'm not frightening you. It can happen anytime, because the Lord says, even I did not know, only the Father knows. அதாவது நான் உங்களை பயமுறுத்தும்படியாக சொல்லவில்லை. ஒருவேளை தலைவர்கள், தேசத்தின் தலைவர்கள் முரண்பட்டு ஒருவருக்கொருவர் மாறாக செயல்படும் போது திடீரென்று உலக யுத்தம் கூட வரலாம். பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. காரணம், இயேசுவே சொல்லியிருக்கிறார், எல்லாவற்றையும் நான் அறிவதில்லை, பிதா ஒருவரே அறிந்திருக்கிறார். Yes, new diseases which is expected to very fast will surface upon the earth. பூமியிலே புதிய வியாதிகள் எதிர்பார்க்கப்பட்டு மிக வேகமாய் பரவி வரும். It will spread to humans equally upon the animals, says the Lord. இந்த புதிய வியாதிகள் மனிதர்கள் மேலும் மிருகங்கள் மேலும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Israel, Middle East and the Arab nations will be busy in stopping a big war which will try to come up this year. இஸ்ரவேல் தேசம், மத்திய கிழக்கு நாடுகள், அவர்கள் ஒரு பெரிய யுத்தம் வர இருக்கிறது போல அந்த யுத்தம் வராமல் இருக்க முடிந்தவரை நிறுத்த முயற்சிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I don't repeat, you can go and hear it on YouTube again and again. நான் திரும்ப அதை சொல்ல போறதில்லை, நீங்க யூடியூப்ல போய் திரும்ப அதை பார்க்கலாம். The Lord said there will not be a nuclear war this year 2025. Do not be afraid. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு அணு ஆயுதம் என்கிற ஒன்று இந்த வருஷம் இருக்காது, ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள். Yes, this year, understand, my prophecy is very clear. Don't misunderstand. 2025 will not see a nuclear war. That means it may happen even after that. We did not know, the Lord knows. அதாவது இந்த வருஷம் இந்த யுத்தம் நடக்காது நான் சொல்லுகிறேன். ஒருவேளை அடுத்த வருஷமோ எப்படியோ நமக்கு தெரியாது. கர்த்தர் ஒருவரே அறிந்திருக்கிறார். Yes, disastrous year for the entire world. Rain and sun will be at its peak this year. இந்த உலகத்திற்கு ஒரு அழிவுள்ள வருஷமா இருக்கும். மழை மற்றும் சூரியன் முழுவதும் உச்சக்கட்டத்தில் இருக்கும். Proclamation of peace by world leaders, including the Pope, will be only in words and papers. உலக தலைவர்களால் உரைக்கப்படுகிற மற்றும் போப் அவராலும் உரைக்கப்படுகிற இந்த சமாதான அறிக்கைகள் வெறும் வார்த்தைகளிலும் பேப்பர்களில் மாத்திரமே தான் இருக்கும். Peace will not be under control even if the world leaders try to keep it under their control. உலக தலைவர்கள் சமாதானத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க நினைத்தாலும் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் சமாதானத்தை அவர்களால் காத்துக்கொள்ளவோ வைத்துக் கொள்ள முடியாது. The world will have a day of mourning for a disastrous event which is described as from heaven as unfortunate. உலகமானது ஒரு புலம்பலின் நாடாக மிகப்பெரிய ஒரு அழிவின் சூழல் ஏற்படும் போது புலம்பலின் நாள் என்று அறிவிக்கப்படும். அதை பரலோகம் துரதிர்ஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது. To prove that human is a human only.
எதற்காக என்றால் மனிதன் ஒரு மனிதனே என்று நிரூபிப்பதற்காகவே. Yes.